ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பால் பாயசம், சேமியா பால் பாயசம் தான் வந்து போட போகிறோம். அதுக்கு நாம் ஜவ்வரிசி வந்து தேவையான அளவு வந்து எடுத்துக்கலாம். நிறையா வந்து போடாதீங்க ஜவ்வரிசி, ஏன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, பாயசம் ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது, நம்ம மீடியமாக தான் வந்து இருக்கணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து ஜவ்வரிசியை களைஞ்சிட்டு அதை வந்து ஒரு விசில் வச்சிடும். அதுக்கு மிஞ்சி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால் ஒரு விசில் வைங்க, அதுவே வந்து போதும். இப்போ நம்ம தேவையான அளவு சேமியா வந்து அதிலேயே போட்டுக்கலாம். இந்த சேமியா வந்து குழையாமல் இருக்கணும். ஜவ்வரிசியும் குழையக்கூடாது, சேம் டைம் வந்து சேமியாவும் குழையக்கூடாது. இந்த சேமியா குழையாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் சேமியாவை போட்ட 2வது நிமிஷம் சுகரை வந்து ஆட் பண்ணிடுங்க. சேமியா வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து குழையாது. ஸோ நம்ம இப்போ வந்து தேவையான அளவு சுகர் போட்டுட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுடலாம். இந்த பாயசம் வந்து ரொம்ப பக்குவமாக தான் செய்யணும். ஏன்னா ஏதாவது ஒன்று குழஞ்சிருச்சு அப்படின்னா டேஸ்ட்டு வந்து வேறு மாதிரி ஆயிரும். அப்புறம் ரொம்ப வந்து நீங்கள் வந்து கெட்டியாக இருக்க மாதிரி ஆயிரும். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்ச பாதாம், முந்திரி இதெல்லாம் வந்து அது கூடயே வந்து நம்ம வந்து போட்டுட்டு ஏலக்காய் 2 ஏலக்காய் வந்து அதிலே வந்து போட்டு நல்லா வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து கொதிக்க விடலாம். இப்போ வந்து நம்ம வந்து இறக்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தேவையான அளவு பால் சேர்த்துட்டு அதை வந்து ஒரு கொதி வர வரைக்கும் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ நீங்கள் வந்து இப்போ பாருங்கள், இந்த பாயசம் வந்து தண்ணியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்னு. இல்லைங்க, இறக்கி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து ஆறி போய் உங்களுக்கு வந்து கெட்டியாக வந்து இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.